11th standard max 3rd chapter trigonometry முக்கோணவியல் அந்த சாப்டர் பார்க்குறோம். அதில் பேசிக் ஆங்கிள் மெஷர் கோண அளவுகள். கோண அளவுகள் வந்து இரண்டு வகையான அளவுகள் நாம் இந்த சாப்டரில் பயன்படுத்துகிறோம். ஒன்று பாகை அளவு டிகிரி, ஒரு வட்டத்தினுடைய பரிதி சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 360 ஈக்குவல் பார்ட்டாக பிரித்தா அதில் ஒரு பார்ட் ஒரு டிகிரி அப்படியே கனெக்ட் பண்ணால் 1 2 3 கொண்டு வந்து 360 டிகிரி. அதை 4 கால் பகுதிகளாக பிரிப்பாங்க, 90 90 90 பிரித்து வச்சுருப்பாங்க. அது பாகை அளவு. இப்போ நாம் முக்கோணவியல் ட்ரிக்னாமெட்ரியில் ரேடியன் மெஷர்ஸ் தான் அதிகமாக பயன்படுத்துவோம். ரேடியன் அளவுன்னா என்னென்னா, ஒரு வட்டத்தில் ஆர் லெங்க்த்தில் இருக்கக்கூடிய சர்க்கம்ஃபரன்ஸ், வட்டவில் ஆர் ரேடியஸ் இருக்கக்கூடிய வட்டத்தில் ஆர் லெங்க்த் இருக்கக்கூடிய சர்க்கம்ஃபரன்ஸ் சென்டரில் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆங்கிள் 1 ரேடியன். 1 ரேடியன். அதுக்கு இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். தீட்டா ரேடியன்னா ஆர்க் லெங்க்த் பை ரேடியஸ். ஓகே, இப்போ ரேடியனுக்கும் டிகிரிக்கும் உள்ள லிங்க். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 360 டிகிரியாக பிரித்தோம். ஒரு சர்க்கிள் 360 டிகிரி ஃபார்ம் பண்ணுது. அதே வந்து ஒரு சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எத்தனை ரேடியஸ் இருக்குன்னா 2πr ரேடியஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா போகிறோம். 2πr ரேடியஸ், தட் இஸ் 2π ரேடியன். 2π ரேடியன் இருக்கும். ரெண்டுத்துக்கும் லிங்க் பார்த்தா 360 டிகிரி ஈக்குவல் டு 2π ரேடியன், தட் இஸ் 180 ஈக்குவல் டு டிகிரி ஈக்குவல் டு π ரேடியன். இதில் இருந்து ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணலாம். 1 டிகிரி ஈக்குவல் டு π 180 ரேடியன். அனதர் ஃபார்முலா, ரேடியன் டு டிகிரி கன்வெர்ட் பண்ணலாம். 1 ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி பை π. இதில் ஒரு சில ஆங்கிளுக்கு ரேடியன் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். 0 டிகிரி 0 ரேடியன், 30 டிகிரி π by 6, 180 by 6, 30. 45 degree π by 4, 60 degree π by 3 ரேடியன், 90 degree π by 2. நாம் பெரும்பாலும் ரேடியன்ஸ் தான் பயன்படுத்துவோம். ரேடியன் வந்து நம்பர்லையும் பயன்படுத்தலாம், ஆங்கிள்லையும் பயன்படுத்தலாம். பட் டிகிரி ஆங்கிளில் மட்டும் தான் பயன்படுத்த முடியுன்றதுனால ரேடியன் அட்வான்டேஜ். ஓகே, இப்போ இந்த எக்ஸசைஸ்க்கு ட்ரிக்னாமெட்ரிக்கு பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ், அடிப்படை முக்கோணவியல் விகிதங்கள். ஒரு செங்கோண முக்கோணம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அதில் டீட்டான்னு ஒரு ஆங்கிளை மார்க் பண்ணால் 90 டிகிரி 90 தான் டீட்டான்னு மார்க் பண்ண மாட்டாங்க, அது நோன் தெரிஞ்சது. டீட்டான்னு ஒன்று மார்க் பண்ணுறோம். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு பேர் ஹைபாட்னஸ், கர்ணம். டீட்டான்னு மார்க் பண்ண பிறகு டீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைட், டீட்டாவுக்கு அட்ஜஸ்டில் இருக்குது அட்ஜஸ்டன்ட் சைட்ஸ். ஸோ டீட்டா மார்க் பண்ணுறதை பொறுத்து ஆப்போசிட் அட்ஜஸ்டன்ட் இடம் மாறும். பட் ஹைபாட்னஸ் இஸ் அ ஃபிக்ஸட், தட் இஸ் ஆப்போசிட் டு த 90 டிகிரி. ஓகே, சைன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். இதில் நம்ம ஏபிசி அளவு என்ன கொடுத்துருவோம் அதை பொறுத்து சி பை பி, எதிர்பக்கம் பை கர்ணம். காஸ் டீட்டா அட்ஜஸ்டன்ட் பை ஹைபாட்னஸ், ஏ பை பி, அதாவது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். டேன் டீட்டா என்பது சைன் டீட்டா பை காஸ் டீட்டா டேன். அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். கொசிகன் டீட்டா இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன் டீட்டான்னு சொல்லுவாங்க. தட் இஸ் 1 பை சைன் டீட்டா ஈக்குவல் டு ஹைபாட்னஸ் பை ஆப்போசிட், கர்ணம் பை எதிர்பக்கம். சீக்கன் டீட்டா ஈக்குவல் டு 1 பை காஸ் டீட்டா, தட் இஸ் ஹைபாட்னஸ் பை அட்ஜசன்ட் சைட், கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம். காட் டீட்டா ஈக்குவல் டு 1 பை tan, அது எப்படி எழுதலாம்னா காஸ் டீட்டா பை சைன் டீட்டான்னு எழுதலாம். தட் இஸ் அட்ஜசன்ட் பை ஆப்போசிட், அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். இந்த 6 ரேஷியோ தான் ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அடிப்படை விகிதங்கள். இதில் இந்த எக்ஸசைஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், அடிப்படை முக்கோணவியல் முற்றுரிமைகள். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1, அது ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதிலிருந்து 2 ஃபார்முலா கிரியேட் பண்ணலாம். That is sin square theta equal to 1 minus cos square theta, cos square theta equal to 1 minus sin square theta. அடுத்த செட் பாருங்க,
cosecant square theta minus cot square theta equal to 1. அதிலிருந்து cosecant square theta equal to 1 plus cot square theta னும் cot square theta equal to cosecant square theta minus 1 னும் பிரிக்கலாம். அடுத்து secant square theta minus tan square theta equal to 1. அதிலிருந்து secant square theta equal to 1 plus tan square theta, tan square theta equal to secant square theta minus 1 பிரிச்சுக்கலாம். sin into cosecant theta equal to 1, cos into secant theta equal to 1, tan into cot theta equal to 1. ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல் தலைகீழ் சார்புகள். இதனுடைய பயன்படுத்தக்கூடிய முக்கியமான அளவுகள் மட்டும் கொடுத்துருக்குறோம், அதை பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த குவாட்ரண்ட் இன் விச் த ஆங்கிள் ஆஃப் ஈச் மெஷர் லைஸ். கொடுக்கப்பட்ட கோணங்கள் எந்த கால் பகுதியில் அமையும் கொடுத்துறேன். இப்போ கால் பகுதி எங்கேருந்து ஆரம்பிக்கும், 0 எங்கே ஆன்டி கிளாக் வைஸ்லாம் மார்க் பண்ணுவோம். 0 டிகிரி, 90 டிகிரி, 180, 270, 360 அதை பார்த்துங்க. 0லேருந்து 90, 0க்கு மேலே 90க்குள்ளே இருக்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், 90 to 180 செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் 180 to 270, 270 to 360 ஃபோர்த் குவாட்ரண்ட். 4 குவாட்ரண்ட் பிரிச்சுக்கலாம். இப்போ 25 டிகிரி எதில் இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இப்போ 825 டிகிரின்னா நமக்கு அது ஒரு 60 ஒரு 360 வந்துச்சுன்னா ஒரு முழு சுற்று, ஃபுல் சைக்கிள். அதன் பிறகு திரும்ப அதுக்குள்ளே தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ எத்தனை 360 வருதுன்னு பார்த்துட்டு 360 + 360 + 90 + 15, அப்போ 2 ஃபுல் சைக்கிள் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தாண்டி செகண்ட் குவாட்ரண்ட் வந்துடுது. ஸோ -55 அப்படின்னாக்கா நமக்கு ஆப்போசிட்டில் அளக்க ஆரம்பிப்போம். அது -90 வரைக்கும் ஃபோர்த் குவாட்ரண்ட். 328, 90 + 90 + 90 + 48. ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கு வருது. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ஃபார்ம் ஆகுது. -230 போது -30 90 ஃபோர்த் குவாட்ரண்ட், -90 தேர்டு, அதுக்கு அடுத்து வரும்போது செகண்ட். அப்படியே ஆப்போசிட் ரொட்டேஷன் கவுண்ட் பண்ணிக்கிறோம். ரைட், இது காற்பகுதியின் கோணங்கள். இப்போ for each given angle find the coterminal angle measure. 0லேருந்து 360க்குள்ளே தான் ஆங்கிள் மெஷர் பண்ணுவோம். அதுக்கு மேலே எத்தனை டிகிரியாக இருந்தாலும் அது ரொட்டேஷனில் திரும்ப அது ஒரு ஃபார்மேஷனில் ரிப்பீட் ஆகும். அது என்ன பேசிக் ஆங்கிள் தான், இணை முனைய கோணத்தை காண்குன்னு கேட்டிருக்கேன். இப்போ 395 போது ஒரு 360 + 35, அப்போ 360 போது ஃபுல் சைக்கிள் 0 வந்துடுச்சு. ஸோ 35 இஸ் த ஒன்லி கவுண்டிங். அது கோட்டர்மினல் ஆங்கிள் 35 டிகிரி. 525 அதே மாதிரி 360 + 165 165 டிகிரி. இப்போ 1150 போது எனக்கு எத்தனை 360 வருதுன்னா 3 360 வந்து போகுது. மீதி இருக்கிறது 70 டிகிரி ஆன்சர். இப்போ -270 அது எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தா, இப்போ அது ஆக்சுவலாக பாசிட்டிவ் கொண்டு வரும். -360 + 90, -360 போது ஃபுல் சர்க்கிள், +90 போது அதுக்கு மேலே. ஸோ இது வந்து எனக்கு 90 டிகிரி. -450 போது 2 ஃபுல் சர்க்கிள், அப்புறம் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு சார் ஆங்கிள் கொடுக்குறோம். இப்போ 270 டிகிரி. -450 = 270. இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு டயக்ராமில் ஒரு மார்க் கொடுத்துருக்க மாதிரி. இப்போ 45 டிகிரின்றதை எப்படி குறிக்கலாம்னாக்கா, ஃபுல் சர்க்கிள் அதுக்கு மேலே ஒரு 45 டிகிரி. 360 + 45 405 45 டிகிரின்னு குறிக்கலாம். அப்படியே நெகட்டிவாக குறிச்சா, இப்போ நெகட்டிவாக குறிச்சா அதில் வந்து -315 வந்து நமக்கு 45 டிகிரின்னு வரும். ஸோ அந்த கன்வர்ஷன் ஐடியா வச்சு நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு தான். தேர்ட், if a cos theta minus b sin theta equal to c, show that a sin theta plus b cos theta equal to plus or minus root of a square plus b square minus c square. இதை கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துருக்க ஃபார்மேஷனில் cos theta a cos theta a cos theta ஆகுது. ப்ரூஃப் பண்ண வேண்டியதில் a sin theta ஆகுது. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறோம், அதை ஸ்கொயர் பண்ணிடுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது a cos theta minus b sin theta whole square equal to c square எக்ஸ்பாண்ட் பண்ணிடுறோம். இப்போ எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டா நம்ம cos square theta வந்து 1 - sin square theta ஃபார்முலா கொடுத்துருந்தோம். 1 - sin square மாற்றிக்கிறோம். sin square 1 - cos square. இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ a square minus a square sin square theta plus b square minus b square cos square theta minus 2ab sin theta cos theta equal to c square வருது. இதில் இந்த நெகட்டிவ்லாம் இந்த ட்ரிக்னாமெட்ரி டேர்ம்ஸ்லாம் ஒரு சைடு, மீதி ரைட் சைடு கொண்டு வந்திருக்கோம். அப்போ எனக்கு இதை வந்து a sin theta plus b cos theta the whole square ஃபார்மெட்டில் எழுத முடியும்.
அதான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். அது ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். ஸோ காசை சைனை காசாக மாற்றணும். ஒன்றுத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு ஐடியா இருக்கும். அது ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கு தெளிவாகும். வெறுமனே ஒரு கணக்குக்கு அந்த ஐடியாவை நீ மைண்டில் வச்சு ஏற்றுறது கஷ்டமான விஷயம். ஓகே, ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். 4th கொஸ்டின். sin θ ப்ளஸ் காஸ் θ எம்னா காஸ் பவர் 6 ப்ளஸ் சைன் பவர் 6 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கேன். இப்போ sin θ ப்ளஸ் காஸ் θ ஈக்குவல் டு எம்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஃபார்மேஷனில் sin θ இன்ட்டு காஸ் θக்கு என்னென்னு வேல்யூ கண்டுபிடிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஸ்கொயர் பண்ணிவிட்டு sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 1 அப்ளை பண்ணுறோம். அப்போ எனக்கு sin θ ப்ளஸ் காஸ் θ ஈக்குவல் டு m ஸ்கொயர் மைனஸ் 1/2 வருது. ஸோ இது ஒரு வேல்யூ நமக்கு தேவைப்படுற வேல்யூ எடுத்து வச்சிடறோம். ரைட். இப்போ காஸ் பவர் 6 ப்ளஸ் சைன்ஸ் பவர் 6 அதை காஸ் ஸ்கொயர் த ஹோல் கியூப் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் θ த ஹோல் கியூப்னு எழுதிடும். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்மெட்டில் எழுதுகிறோம். கீழே ஒரு ஃபார்முலா எழுதிருக்கும் பாருங்கள். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். அதை மாதிரி பிரித்து எழுதியிருக்கிறோம். அப்போ ஏ ப்ளஸ் பியில் வந்து சைன் ஸ்கொயர் θ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் θ வேல்யூ 1 ஆகிடுது. இப்போ இந்த ஃபார்மேஷனில் காஸ் பவர் 4 θ ப்ளஸ் சைன் பவர் 4 θ மைனஸ் காஸ் ஸ்கொயர் θ மைனஸ் இன்ட்டு சைன் ஸ்கொயர் θ வருது. இந்த ஃபார்மேஷனை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதுனா அதில் வந்து ஒரு ப்ளஸ் 2ab வந்து நிற்கும். அதை மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் θ சைன் ஸ்கொயர் θ எழுதிட்டு மைனஸ் காஸ் ஸ்கொயர் θ சைன் ஸ்கொயர் θ இருக்கிறது எழுதிக்கிறோம். இப்போ இதனுடைய வேல்யூ 1 ஆகிடுது. 1 மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் θ சைன் ஸ்கொயர் θ. அது 3 சைன் θ காஸ் θ ஹோல் ஸ்கொயர். இங்கே ஏற்கனவே இங்கே சைன் θ காஸ் θ வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி m ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை 2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். எழுதிட்டு ப்ரூஃப் பண்ண வேண்டியதில் என்ன ஸ்டேட்மெண்ட் எப்படி வருதுன்னு பார்க்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நியூமரேட்டர் தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், டினாமினேட்டர் தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், எல்சிஎம் எடுக்கிறோம். அவ்வளோதான் ஆன்சர். தேர்ஃபோர் காஸ் பவர் 6 θ ப்ளஸ் சைன் பவர் 6 θ ஈக்குவல் 4 மைனஸ் 3 இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை 4. ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் பேசிக் ஃபார்முலாஸ் மைண்டில் இருக்கணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது எப்படி ஆரம்பிக்கணுன்ற கான்செப்ட் எக்ஸாம் வரும். ஸோ டூ வெல், be considerate. Thank you.